நான் சுந்தர்லால், கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் கார்ஸில் இருக்கிற ஏபிஎஸ், அதாவது ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம். ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் வீல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம்னா ஒரு காரில் 4 வீல் இருக்கும். அந்த 4 வீலையும் பிரேக் இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணி எந்த வீலும் லாக் ஆகக்கூடாது, எந்த வீலும் ஸ்கிட் ஆகக்கூடாது. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஎஸ் இருந்ததுன்னா இது இந்த ட்ராக்ல கரெக்டா வரும். ஏபிஎஸ் இல்லைன்னா ஒருவேளை ஸ்கிட் ஆகி ட்ராக் விட்டு வெளியில போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கீழே உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்கு, நம்ம ஒரு ஓவர்டேக் பண்றோம். ஓவர்டேக் பண்ணும்போது கரெக்டா ஏபிஎஸ் இருந்ததுன்னா ஸ்கிட்டி ரோடா இருந்தா கூட டைரக்டா கரெக்டா கண்ட்ரோல் ஆகும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது கூட முடியும். ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். Anti-lock brake system is an active electronic controlled safety feature in modern vehicle. எல்லா மாடர்ன் வெஹிக்கிள்லையும் இருக்கும், வால்வோ மாதிரி பஸ்ஸஸ்லையும் இருக்கும். அது இட் ப்ரிவென்ட்ஸ் வீல் ஃப்ரம் லாக்கிங் அப். அதாவது எந்த வீலும் லாக் ஆகக்கூடாது. லாக் ஆச்சுன்னா நமக்கு வெஹிக்கிள் டேர்ன் ஆகிடும். டேர்ன் ஆகிட்டுனா ஸ்கிட் ஆகிடும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். எப்படி இது சென்ஸ் பண்ணணும்னா வீலுடைய ஸ்பீடை, ரொட்டேஷன் ஸ்பீடை மேட்ச் பண்ணி ஒரு செகண்ட்ல 15 to 20 டைம்ஸ் இந்த பிரேக் அப்ளை பண்ணும். மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் இன் கார்ஸ். ஃபர்ஸ்ட் வீல் சென்சார்ஸ், அதான் கிரிட்டிக்கல். அது வீல் சென்சார்ஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஎஸ் சென்சார் இது ஒரு மேக்னெட்டிக் பிக்கப் மாதிரி. இதுல டோன் ரிங் சொல்லுவாங்க. அந்த டோன் ரிங்கும் அந்த ஆக்சிலோட கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இது பிக்கப். மேக்னெட்டிக் ஆர் Hall effect sensor that generate pulses based on wheel rotation. Wheel rotation ஏற்றபடி இதுல வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். They detect speed and deceleration. அதாவது ஆக்சிலேட் ஆகுதா டீசலரேட் ஆகுறது இந்த சென்சார் வச்சு சென்ஸ் பண்ண முடியும். 4 சேனல்னா 4 சேனல் சென்சார்ஸ் இருக்கும். 2 சேனல்னா 2 சென்சார்ஸ் இருக்கும். நார்மலா கார்ல எல்லாமே எல்லா வீல்லையும் இந்த சென்சார்ஸ் இருக்கும். ஹைட்ராலிக் மாடுலேட்டர் ஆக்சுவேட்டர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இது என்ஜினுடைய ஃப்ரண்ட்ல இருக்கும். இதுதான் இண்டிவிஜுவலா வீலுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்ளை பண்றது. இது எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டடு. இது ஒரு மோட்டார் இருக்கும், உள்ள ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்ப் ஹை ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது பம்பு ஓடி ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். இது எல்லாமே எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா ஒவ்வொரு பிரேக் ஒவ்வொரு வீலுக்கும் போற லைன்ல ஒரு சால்னாய்டு வால்வ் இருக்கும். சால்னாய்டு வால்வ்ங்கிறது ஒரு மேக்னெட்டிக் வால்வ். இந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் இருக்கும். இல்லை தண்ணி ட்ரெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆகும். அது மாதிரி வால்வ் இது எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டடு. ஸோ எந்த வீலுக்கு நமக்கு ஆயில் ப்ரெஷர் போச்சுன்னா வீல் பிரேக் அப்ளை ஆகிடும். ஸோ எந்த வீலுக்கு போகணுமோ அந்த லைனை மட்டும் அது ஓப்பன் பண்ணும். இன்லெட் அவுட்லெட்லயும் இருக்கும். அவுட்லெட் எதுக்கு இருக்குன்னா அந்த ரிட்டர்ன் ஆயில ட்ரெயின் பண்றதுக்காக இருக்கும். ஒன்ஸ் ஆயில் ப்ரெஷர் வீலுக்கு போயிடுச்சுன்னா அதை பிரேக் அப்ளை ஆயிடும். ஸோ பிரேக் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த ஆயில் லைனை ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக ரிட்டர்ன் லைன்ல இருக்கும். அப்புறம் ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்ப் என்னன்னா ஹைட்ராலிக் ஆயில் ப்ரெஷர் மெயின்டைன் பண்றது. அக்குமுலேட்டர்னா இந்த வால்வ் மாதிரி பஸ்ல எல்லாம் இருக்கும். இதை பம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரெஷர் பில்டப் பண்றதுக்கு. அதுக்காக அக்குமுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஹை ப்ரெஷர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. தேர்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இது பிரெயின் ஆஃப் தி வெஹிக்கிள். இதுதான் நம்ம எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றது. இட்ஸ் ஸ்மால் கம்ப்யூட்டர். இது ஒரு காருக்கு 50 to 100 யூனிட்ஸ் இருக்கும். ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 or 2 யூனிட்ஸ் இருக்கும். நார்மலா மினிமம் 1 இருக்கும். ஸோ இது மாதிரி என்ஜின் கண்ட்ரோல், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இதுதான் அந்த ஏபிஎஸ் சிம்பிள். இது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இட் கண்டினியூஸ்லி மானிட்டர் இந்த வீலுடைய ஸ்பீடை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் ரெகுலேட் பிரேக் ப்ரெஷர், இந்த பம்பை ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு மேலதான் அந்த ECU இருக்கும். இந்த மாடியூல் பிளாக்கா இருக்கிறது. ECU ஆப்ரேட்ஸ் பை டேட்டா கலெக்ஷன். இந்த சென்சார்ல உள்ள டேட்டா அது என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும். பெர் செகண்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு. கால்குலேட்டிங் த ஸ்லிப்னா என்னன்னா இப்ப 4 வீலையும் கம்பேர் பண்ணுவது. எந்த வீலுக்கு எவ்வளவு ஸ்பீடு தேவையோ அந்த ஸ்பீடுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்லிப்னு பேர். ஸோ ஸ்லிப் ஆகுதுன்னா ஒரு வீல் லாக் ஆக போகுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஒரு வீல் ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். இம்மிடியட்டா அந்த ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகுற வீலுக்கு போற ஆயில அது கட் பண்ணிடும். லைனை கட் பண்ணிட்டு ஸ்லோவா போற வீலுக்கு ஆயில அட்மிட் பண்ணும்.
பிரேக் சிஸ்டம் இன்டகிரேஷன், எல்லாத்தையும் கம்பைன் பண்ற இன்டகிரேஷன், மெக்கானிக்கல் லைன், ஹைட்ராலிக் லைனு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் வாய்ஸ், இது எல்லாமே இந்த பிரேக் சிஸ்டம் இன்டகிரேஷன்ல இருக்கும். ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் இன் கார்ஸ். Under heavy braking without ABS, sudden clamp in the brake can force the wheels to stop spinning. அதாவது சடனா பிரேக் அப்ளை பண்றோம், ஸோ ஏதாவது ஒரு வீல் லாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி லாக் ஆகிட்டுனா டயர் டிராக் ஆகி பவர்மெண்ட்ல இருந்து வெளியில போயிடும். இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆகிற வண்டி எல்லாம் ரைட் சைட்ல போய் ஆப்போசிட் வர்ற வெஹிக்கிள்ல கூட அது ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஏபிஎஸ் இஸ் எ மஸ்ட். ABS works by detection and modulation. Monitors how fast each wheel is rotating. ஸோ அந்த வீல் ரொட்டேஷன் கேட்டபடி ஏதாவது ஸ்லிப் இருந்ததுன்னா இந்த பம்பில் அந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். இது 15 times per second மினிமம் இந்த பம்ப் ஆப்ரேட் ஆகி வால்வ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஃபெயில் சேஃப் ஆப்ரேஷன்ஸ், இது இம்பார்ட்டன்ட். இப்போ ஏபிஎஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிரேக் அப்ளை ஆகுமா ஆகாது. பிரேக் அப்ளை ஆகும், நார்மல் பிரேக் அப்ளை ஆகும். ஸோ ஏபிஎஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஏபிஎஸ் ஃபெயிலியர். ஏபிஎஸ் ஃபெயிலியருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த வீல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், சென்சார்ல ப்ராப்ளம் இருக்கலாம், கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், பம்பு ஃபெயிலியர் ஆகலாம், ஈசி ஃபால்ட் ஆகலாம். இது எல்லாத்தையுமே இதுல நம்ம டைரக்டா மீட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அதை போட்டு ஸ்கேன் பண்ணாங்கன்னா எந்த ஃபால்ட்ல அது ப்ராப்ளம் வந்தது, எந்த வீல்ல சென்சார் ப்ராப்ளம்ங்கிறதெல்லாம் தெரியும். இந்த லைட் மட்டும் எரியும் டேஷ்போர்ட்ல ஏபிஎஸ் ஃபெயிலியர். சிஸ்டம் பிஹேவியர் ஆன் ஃபால்ட். இந்த சென்சார் சென்ட் கரப்ட் சிக்னல், வேர் ஷார்ட் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லைன்னா ஈஸி ஃபிளாக்ஸ் ஃபால்ட் கோடு, ஏபிஎஸ் டிசேபிள்ஸ் இட் செல்ஃப் அண்ட் ஆக்டிவேட்ஸ் அ வார்னிங் லைட். டிசேபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டோட ப்ரொடெக்ஷன். அதுல ஒரு சாஃப்ட்வேர் அதுக்குன்னே இருக்கும், ஃபெயில் சேஃப் மெத்தட்னு. The ECU instantly cuts the electrical power to all ABS onboard valves and pump and motor. இந்த பம்பு மோட்டர் எல்லாத்துக்குள்ள சப்ளை கட் பண்ணிடும். கட் பண்ணிடுச்சுன்னா அந்த லைன் எல்லாம் த்ரூ ஆயிடும். த்ரூ ஆனால் ஹைட்ராலிக் லைன் ஃபுல்லா இருக்கும். நம்ம தான் பம்ப் பண்ணணும். காலில் இருந்து காலை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும், அதுல இருந்து பம்ப் ஆகும். ஆனால் ரொம்ப ஹார்டா இருக்கலாம் நார்மலா. கன்வென்ஷனல் பிரேக்கிங் ரிமைன்ஸ் ஃபங்க்ஷனல் பட் வித்தவுட் ஆன்டி-லாக் கேப்பபிலிட்டி. இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட், அதாவது வெஹிக்கிளுடைய பொசிஷன், வெஹிக்கிள் ஏதாவது டில்ட் ஆகுதா, ரேம்பில் போகுதா, பிச் ஆகுதா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டைரக்ஷன் பொறுத்து இது யாருன்னு சொல்லுவாங்க. இப்படி லெஃப்ட் இந்த மாதிரி டில்ட் ஆச்சுன்னா ரோல்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாக்சிஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா பிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 ஆக்சிஸ்லயும் அந்த வெஹிக்கிளுடைய மூவ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். இது அட்வான்ஸ்டு காரில் எல்லாமே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஏபிஎஸோட சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். அதுக்கேற்றபடி கண்ட்ரோல் பண்ணிக்கும். இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் இஸ் எ கிரிட்டிக்கல் சென்சார், கண்டினியூஸ்லி மெஷர்ஸ் கார்ஸ் மூவ்மெண்ட் இன் 3D ஸ்பேஸ். இதுவும் ஒரு சென்சார் தான். இன்னும் அட்வான்ஸு கண்ட்ரோல்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இஎஸ்சி. இது வெஹிக்கிளில் இருக்கும். ஏர்பேக் டிப்ளாய்மெண்ட். ஏர்பேக் டிப்ளாய்மெண்ட்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஏர்பேக் இமிடியேட்டா ரிலீஸ் ஆகினா தான் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேவ் பண்ண முடியும். இப்போ எல்லாம் சைட்லயும் ஏர்பேக் வைக்கிறாங்க. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த சென்சார், IMU சென்சார் தான் இன்புட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ வண்டி டில்ட் ஆகுதா இல்லை கொலாப்ஸ் ஆகுதாங்கிறதெல்லாம் இமிடியேட்டா சென்ஸ் பண்ணி இந்த ஏர்பேக்கை ஆக்டிவேட் பண்ணிடும். ரோல் ஓவர் ப்ரிவென்ஷன். இப்போ வண்டி வந்து ரோல் ஆகுது அப்படின்னாலும் இது சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்றபடி ஏபிஎஸ் அப்ளை பண்ணும். ஸோ இதுதான் இஎஸ்சி ஏபிஎஸ் அப்ளை பண்ற மெத்தட். இது அந்த ஏபிஎஸோட இது லிங்க் ஆகி தான் இருக்கும். ஹார்ட்வேர் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரோமீட்டர், அதாவது லீனியர் மூவ்மெண்ட். இப்போ வெஹிக்கிள் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருக்குன்னா இங்கிருந்து மெஷர் பண்றது. இது ஃபங்க்ஷன் மெஷர்ஸ், சேஞ்ச் இன் வெலாசிட்டி எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணுலயும் என்ன நடக்குதுங்கிறத மெஷர் பண்ணும். இது யூசஸ் மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கான் மாஸ்ங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிலேஷனுக்கு ஏற்றபடி அது பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆகிறத வச்சு அதை மெஷர் பண்றாங்க. ஜைரோஸ்கோப், ரொட்டேஷனல் மோஷன். கார் ஃபுல்லா சுத்துதா, ரொட்டேஷனல் சுத்துதா, ஸ்கிட்டாக போகுதா, ரோலாக போகுதாங்கிறத மெஷர் பண்றது ஜைரோஸ்கோப். ஜைரோஸ்கோப் இப்போ மொபைல்ல கூட இருக்கும். நீங்க மொபைலை டில்ட் பண்ணீங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் மாறுறது எல்லாமே ஜைரோஸ்கோப் பிரின்சிபிள் தான். அது டெக்னாலஜி யூசஸ் கொரியோலிஸ் எஃபெக்ட்.
on vibrating microstructures to defect rotational changes. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இது ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இதுதான் பிரெயின். இது எல்லாத்தையும் இந்த சென்சார்ஸுடைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இம்மிடியட்டாக மில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதனுடைய டேட்டாவை மேலே அனுப்பும். அது உடனே ஏபிஎஸ்க்கோ இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலுக்கோ அனுப்பும். அதுக்கேற்றபடி அந்த பிரேக் எல்லாம் அப்ளை ஆகி வெஹிக்கிளை ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஒர்க்கிங் பிரின்சிபல். அண்ட் IMU typically feature a 6-axis configuration. ஆக்சலரேஷன் மெஷர்ஸ் லீனியர் ஆக்சலரேஷன் எக்ஸ் ஒய் செட்லாம் மெஷர் பண்ணும். ஜைரோஸ்கோபி ரொட்டேஷனல் மெஷர் பண்ணும். இது கேட்டபடி சென்ஸ் பண்ணி இமிடியேட்டா வெஹிக்கிளை ரெஸ்டோர் பண்ணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெஹிக்கிள் டில்ட் ஆகும்போது என்னெல்லாம் நடக்குங்கிறது. இது இமிடியேட்டா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ப்ராசஸர் வந்து சென்ஸ் பண்ணி ஏபிஎஸ்க்கும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் மாடியூலுக்கும் அனுப்பி வெஹிக்கிளை ஸ்டெபிளைஸ் பண்ண பார்க்கும். Thanks for watching this video. Please subscribe to receive more videos.